Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மகளிர் இட ஒதுக்கீடு தொடர்பாக தனிநபர் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருக்கிறது திமுக. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மட்டுமேயான தனிநபர் மசோதாவை விவாதித்து நிறைவேற்ற மாநிலங்களவையில் திமுக நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அதாவது டெல்லியில நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல மகளிர் இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் நேற்றைய வாக்கெடுப்புல இந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்திருந்தது. இந்த நிலையில இன்றைக்கு மாநிலங்களவையில் திமுக சார்பில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மட்டுமேயான தனிநபர் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக எம்பி வில்சன் மாநிலங்களவையில இந்த நோட்டீஸை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மசோதா நோட்டீஸுக்கான சாராம்சம் என்ன அப்படின்னா, மக்களவையில் தற்போது உள்ள 543 இடங்களின் எண்ணிக்கை மாற்றாமலும், தொகுதி மறுவரையறை அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதையும் மேற்கொள்ளாமலும் அடுத்த தேர்தல் முதலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையிலான ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை திமுக எம்பி வில்சன் இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதே போன்று மாநிலங்களின் சட்டமன்றங்கள் தேசிய தலைநகர் பிராந்தியமான டெல்லி, யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றிலும் இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமலும், தொகுதி மறுவரையறை அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதையும் மேற்கொள்ளாமலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் இம்மசோதா வழிவகை செய்யக்கூடிய வகையில ஒரு நோட்டீஸ் திமுக கொடுத்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு தற்காலிகமானதல்ல, மாறாக இது நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் தொகுதி மறுவரையறை அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதையும் மேற்கொள்ளாமலேயே உடனடியாக செயல்படுத்த வேண்டிய பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து விவாதிப்பதற்காக இன்றைய அவையின் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைக்க கோரி மாநிலங்களவை நடைமுறை விதிகளின் விதி எண் 266 கீழ் மாநிலங்களவையின் தலைவருக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று திமுக எம்பி வில்சன் அந்த நோட்டீஸ்ல தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக மகளிர் இடஒதுக்கீடுக்கு என்று தனி மசோதாவை விவாதித்து நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக சார்பில் ஒரு நோட்டீஸ் மாநிலங்களவையில கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.